தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாவற்றையும் விட கடவுளுடன் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கடவுளின் குரலை கேட்பது நல்லது. பரலோக ராஜ்யத்தை நமது இலக்காக கொண்டு வாழ வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதை மற்றவர்களின் நன்மைக்காகவும் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் நாம் செய்தால் கடவுள் மகிழ்ச்சி அடைவார். சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத விஷயங்களை மற்றவர்களின் நன்மைக்காக செய்ய வேண்டி இருந்தால் அது நமக்கும் ஒரு ஆசீர்வாதம். மற்றவர்களுக்காக தியாகம் செய்வது நமக்கு நல்லது. மற்றவர்கள் வளர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தால், நம் மூலம் அமைதியை கண்டால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம் சொந்த மகிழ்ச்சியை விட மற்றவர்களின் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடன் வாழும்போது சொர்க்கம் மகிழ்ச்சியாக இருக்கும். பின்னர் மற்றவர்கள் வாழும் கடவுளை மகிழ்ச்சியடைய செய்கிறோம். அனைவரும் கடவுளின் படைப்பு. கடவுள் அனைவரிலும் வாழ்கிறார் என்ற பெரிய உண்மையை புரிந்து கொண்டு அனுபவிக்க முயற்சிப்போம். வாழ்க்கையை ஆசிர்வதிப்போம். கடவுள் நம்மை ஏராளமாக ஆசிர்வதிப்பாராக.